எனக்கு இப்போ ஏஜ் 19. இன்னும் 5 இயர்ஸில் என்னுடைய லைஃப்பை நான் மாற்றலை அப்படின்னா எப்படி இருக்கும்? எனக்கு பிடிக்காத ஒரு வேலையில் வெறும் 30,000-40,000 சேலரிக்காக என்னுடைய 50 இயர்ஸ் டைமை நான் கொடுத்து வேலை பார்க்கணும். நம்மளுடைய ட்ரீம், அந்த ஆசை, அதை அச்சீவ் பண்ண முடியலன்ட்டு ரிக்ரெட் பண்ணுவேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ இருக்கிற 5 இயர்ஸை நான் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய 50 இயர்ஸ் நான் வந்துட்டு கஷ்டப்படணும். ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. இந்த கரண்ட் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா, எனக்கு தெரியும் இந்த 17 to 20 ஏஜ்குள்ளே ஏதாவது ஒரு டைம் உங்களுடைய இப்போ ஏர்லி 20ஸில் இருக்கீங்க, உங்களுடைய டீனேஜோட பீக்கில் இருக்கீங்க அப்படின்னா லைஃப்பை பற்றி ஓவர் திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெரிய கோல் வச்சுருப்போம், ஆனால் அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன், புவராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபியர், வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்ற ஒரு ஸ்டேட் வரைக்கும் போய் யோசிச்சுட்டே இருப்பீங்க. எனக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நானும் பாஸ்ட் 4 months 3 monthஸாக அந்த ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். அண்ட் எல்லாத்துக்குமே அந்த ஒரு டிப் இருக்கும். அது வந்துட்டு நார்மல். இப்போது நீங்கள் மேபி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கலாம், கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கலாம். இதை ஈஸியாக மாற்ற முடியும். இப்போ நான் சொல்கிற ஒரு 5 விஷயத்தில் மேபி உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்பார்க் க்ரியேட் ஆகலாம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். என்னுடைய மைண்ட் செட்டை நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக கொண்டு வந்துட்டாவே மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் கோல் செட் பண்ணுங்கள், மோட்டிவேஷன்னா என்ன, டிசிப்ளினாக இருங்க, டு டூ லிஸ்ட் போடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசாமல் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக என்ன யோசிப்போம், ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க அப்படின்னா தாட்ஸ் என்னென்ன வரும், எப்படி அதிலிருந்து ஸ்ட்ரெஸ்டாகி உட்காராமல் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ற சில விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். மொதல் விஷயம், உங்களை ஃபெயிலியராக ஃபீல் பண்ண வைக்குது, ஒரு டம்ப் ஸ்டேட்டில் இருக்கீங்க, கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னாவே உங்கள்கிட்ட கரண்ட்டாக எந்த ஒரு கோலுமே கிடையாது. எதையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபயர் இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுடைய கோல்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும், லாங் டேர்மில் வச்சுருப்போம். அது வந்துட்டு ஒரு விஷனாக இருக்கும். நமக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். பட் ஒரு வருஷத்துலேயோ ஒரு 6 மாதத்துக்கோ எந்த விதமான கோலுமே இருக்காது. நெக்ஸ்ட் நான் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல் கூட இருக்காது. நம்மளுடைய விஷன் பெருசாக இருக்கும், அதை எப்படி பண்ணலான்றதை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வந்துட்டு கோல் வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு தாட் இருக்கும், நம்ம அதை பற்றி யோசிப்போம். இல்லை நம்மளுடைய விஷனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம்னா இப்போ நம்ம என்ன வேணால் பண்ணிகிட்ருப்போம். ஒரு நாளில் எண்ட் ஆஃப் தி டே நம்ம அந்த விஷனுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோமன்றது நமக்கு தெரியாது. இந்த ஒரு கன்ஃபியூஷன்னால தான் ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்ணுவோம், டம்ப்பாக இருப்போம், நமக்கு எதுவுமே தெரியல, நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல தான் வரும். ஸோ இதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கணும் எல்லாத்துக்குமே. ஸோ உங்கள்கிட்ட அந்த ஷார்ட் டேர்ம் கோல் இல்லை அப்படின்னா ஒரு கோலை செட் பண்ணுங்கள். என்ன ஆனந்த், கோல்லாம் செட் பண்ணுங்க, டு டூ லிஸ்ட் போடுங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ நீயே கோல் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்காதீங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஆக்சுவலி இந்த இடத்துல தான் வருது. நம்மளுடைய மைண்ட் செட் லாங் டேர்ம் விஷனை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நாளில் என்ன பண்ணணும்னு நமக்கு சுத்தமாக தெரியாது. அதனால தான் ஒரு ஷார்ட் டேர்மில் இதை பண்ணணுன்ற விஷயம் யோசித்தாதான் ஒரு நாள்லையோ ஒரு வீக்லேயோ அதுக்கு ரிலேட்டபிளாக ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அப்போ நமக்கு அந்த ஃபெயிலியராக ஃபீல் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டுக்கு போக மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய் அண்ட் வாட், இந்த 2 விஷயத்தையும் புரிஞ்சிக்காமல் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் தான் மற்ற கனெக்ட் ஆகிற நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஏன் இந்த கோலை வைக்கிறோம், நமக்கு ஏன் அந்த விஷன் இருக்குது அப்படின்னே நமக்கு தெரியாது. அது ஃபேமிலிக்காகவா, நமக்காகவா, இல்லை காசுக்காகவா, ஹாப்பினஸ்க்காகவா, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இதை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷன் வைக்கிறோன்னா அதை நான் ஏன் வைக்கிறேன், அந்த விஷன் கிடச்சிதுன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். நம்ம ஜஸ்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், யூடியூப் வீடியோஸ், இதெல்லாம் பார்க்குறது ஏன் பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய விஷனுக்கோ இல்லை கோலுக்கோ அது கனெக்ட் ஆகும். அந்த விஷன் நமக்கு வேறையாக இருந்துட்டு நம்ம மைண்டில் ஃபுல்லாக கேட்குறதும் பேசுகிறதும் வேறு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா
நம்ம திருப்பியும் அந்த ஒரு ஃபெயிலியர் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோன்ற ஃபீல் இந்த டூம் ஸ்க்ரோலிங்னால தான் வரும். அண்ட் இந்த டூம் ஸ்க்ரோலிங் இந்த ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நான் எதுக்கு இவங்கள ஃபாலோ பண்ணுறேன், இவங்களால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்லாம் யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் இது பண்ணுறீங்களா அப்படின்னா, எஸ், நான் வந்துட்டு ஸ்கூல்லாம் இருக்கும்போது நான் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஒன்ஸ் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நான் இன்ஸ்டாகிராம் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இருந்தே இன்ஸ்டா வந்துட்டு நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன், என்ன ஷார்ட்ஸ் பார்க்குறேன், என்னுடைய ஃபீட் வந்து என்னுடைய கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நானே ஆப்டிமைஸ் பண்ணுவேன், என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அது. ஸோ நீங்கள் அந்த ஒய் அண்ட் வாட் இதுக்கான ஆன்சர் பண்ணணும். ஏன் இதை நான் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்லாம் ஆன்சர் பண்ணணும். இது கேட்குறதுக்கு மேபி சிம்பிளாக இருக்கும், என்னடா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு தோணும். பட் நான் இதெல்லாம் பண்ணேன். ஸோ இதை நான் உங்களுக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. நான் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல விதத்தில் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது, மைண்ட் செட்டை மாற்றுது அப்படின்னா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் நம்மளுடைய ஒரு கோல் செட் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்குன்னா நம்ம மற்றவங்கள எதுக்குமே காரணம் சொல்லக்கூடாது. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நாம் எடுக்கிறதா இருக்கணும். ஆக்சுவலி அந்த கோலே வைக்கிறோன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல், அந்த வாட் அப்படின்ற விஷயம் தெரியாமல் நம்ம எடுக்க மாட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதனால தான் அந்த டெசிஷன் எடுக்கிறோம். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அது நல்லதாக பண்ணும்போதும் நம்ம தான் எடுக்கணும், கெட்டதாக நடக்கும்போதும் நாம் தான் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்துட்டு என்னுடைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது நான் காலேஜ் போகிறேன், காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போகிறேன், ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும், டயர்டாக இருக்குது, ஜிம்முக்கு போகணும், வீடியோ எடுக்கணுன்ற மாதிரி நிறைய தாட்ஸ் வரும்போது டைம் இல்லை அப்படின்ற ஒரு ரீசனை நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போது நான் அந்த டைமை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் டைம் இல்லை அப்படின்ட்டு ரீசன் சொல்கிறது என்னுடைய தப்பு தான். அதையும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எல்லா இடத்துல இருந்தும் நீங்கள் தான் எடுத்துக்கணும். என் மேலே தான் தப்பு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கணும். ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் எந்த விஷயத்துக்கு இருந்தாலும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. என்னுடைய லைஃப்பை, மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண சில 5 தாட்ஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் லைஃப்பை மேபி சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.